அது இல்லாமல் மிஸ்டர் விஜய் வந்து அவர் இந்த உலகத்தோட சினிமா உலகத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து நீங்கள் தான் படம் பண்ணணும், அதுவும் ஒத்த காலில் வேற சொல்றீங்க. முதல்ல அவர் 2 காலில் நிற்க சொல்லணும். கால் ஷீட்டுங்கிறது ஒத்த காலில் வேண்டாங்க, 2 காலில் நிற்கிற ஒரு கால் ஷீட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கணும். அந்த பொறுப்பு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது இப்போ கோட்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அடுத்து ஹெச் வினோத்ன்றவர் என்னோட பணிபுரிந்தவர், என்னிட்ட உதவியாளராக இருந்தார். அவர் வந்து அவரை வச்சு பண்ணுறாரு. எனக்கு ஹெச் வினோதை போய் எப்படியாவது அடிச்சிடலாமா அப்படின்னு தோணும். இல்லாட்டி இந்த மாதிரி தலகாணியை வச்சு மூக்கில் வச்சு அமுக்கி சாவடிச்சிடலாமா அமுக்கிட்டு விஜய் கிட்ட போய், சார் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் சார், என்னுடைய அசிஸ்டன்ட் தான் சார், பாவம் டக்குன்னு அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி, இந்த சினிமாவில் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு விஜயோட ஒரு படம் பண்ணணும் வந்தால் டெஃபினட்டாக அது கமர்ஷியலாக ஒரு பெரிய படமாக இருக்கணும். உலக லெவலில் இதோட கலெக்ஷன் இது இல்லையானு. அதுக்கு ஒரு பிரமாதமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூமர். அது வந்து அவருக்கு வந்து ஹியூமர் ரொம்ப பிரமாதமாக வருது அவருடைய படங்களில். அப்படி அழகிய தமிழ் மகனுக்கெல்லாம் அவர் என்ன அந்த கவிதையெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அந்த படத்தில் வர கவிதையில் அவரே என்ன கேட்டார், கவிதையெல்லாம் எல்லாரும் எழுதிடுவாங்க சார், பட் நீங்கள் எழுதுறது யாரும் எழுத மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த கவிதைன்னு ஒத்துக்கல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமரன் மேலே எழுந்து நின்று போய் பேசினா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு, அப்படிதான் நான் தான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக்லாம் இருக்கு. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு கதையை நீங்க கற்பனை பண்றது வேற விஷயம். நானும் அவரும் படம் பண்ணலாங்கிறதே எவ்வளவு கற்பனை பண்றோம் பாருங்க. இது நடக்காத ஒரு விஷயம். நடந்தா இது மாதிரியான ஒரு சந்தோஷங்க. அதுக்கு வந்து இப்போ சப்போஸ் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து அஜித் வரலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒத்த காலில் அவர் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒத்த கால விட மாட்டீங்க. இல்ல, அது ஒத்த கால் போதும். ஒத்த கால் பண்ணி ஒரே கால் வாங்க பார்த்திபன் பேசலாம்னா பேசலாம். காந்தம் இரும்பை இழுக்கும், ஆனால் ரஜினி அந்த காந்தத்தையே இழுப்பார். இப்போ அம்பானி வீட்டு கல்யாணத்துல வேஷ்டி சட்டை போட்டுட்டு டான்ஸ் பண்றாரு, அப்படி ஒன்று பண்றாரு, செமையா இருக்கு. சரி, எல்லாருக்கும் தலையில முடி இருக்கு. அவங்க வந்து அந்த ஏஜை வந்து இப்போ அனில் கபூர் பக்கத்தில் வந்து ஆடிட்டு இருக்காரு. அவர் ஃபுல் சூட்டு கிட்டலாம் போட்டுட்டு அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. நம்மளால அங்கே போறாரு, வெறும் வேஷ்டி சட்டையில ஒரு டான்ஸ் ஒன்று பண்றாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அதுதான் கர்வத்தோட உச்சம், அதான் உண்மை. நீங்க சிம்ரன் ஒரு காலத்துல பீக்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெறுமே என்ன படிய வாரி ஒரு தலை சீவிக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு கிழிஞ்ச ஷர்ட்டை போட்டுட்டு போவாங்க. நான் இதுல அசத்துறேன் நானுன்றான் தான் அதோட விஷயம். அந்த மாதிரி ரஜினி சார் வந்து காந்தத்தையே இழுக்கக்கூடிய இருப்பு. வெரி நைஸ். நெக்ஸ்ட் விஜய் சார். விஜய் 3 எழுத்து, பவர் 3 எழுத்து. நெக்ஸ்ட் கமல் சார். கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல். கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்ரன் மேம். இன்னும் நமத்து போகாத பழைய தீபாவளி பட்டாசு. பழைய தீபாவளி பட்டாசு எடுத்து பார்த்தா கொஞ்சம் நமத்து போயிடும். இன்னமும் நமத்து போகல. நைஸ். ஓகே, எனக்கே நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா மேம். இது ஏற்கனவே சொன்னதான், பட் அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை பிகன் வுட்ஸ் மூலமாக. நீர் வீழ்ச்சி அடைந்தால் அது நயகரா, மனம் எழுச்சி அடைந்தால் அது நயன்தாரா. சார் விக்னேஷ் அவனுக்கு பிடிச்ச ஒரு கவிதையா இருக்கும். அவர் வட்டு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன தேடி அடிக்காம இருந்தா சரிதான். எனக்கு வந்து உண்மையிலே பெரிய ஸ்டார்ஸோட டேட்டு கிடைச்சி அதெல்லாம் வேண்டாங்க, நான் ரொம்ப திமிர் பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு இந்த படம் பண்ணல. நான் யாரையும் அணுகலை, அது ரொம்ப வருஷமாச்சு. நான் யாரையும் அப்ரோச் பண்ணுறதுன்னு இல்லை. இந்த ஹீரோவை வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் நான் இதுக்கே குதிக்கிறவன். அது வந்து தலையிட நிற்பேன். நான் நின்று அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அவனை மிரட்டலாக இப்படி ஒரு ஆக்ஷன் படம் ஏன் அந்த ஆளை வச்சுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். டீம்ஸ் மாதிரி ஒரு படம் வெற்றி அடையும் போது நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நிறைய புதிய இயக்குநர்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும், நிறைய புதுமுகங்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும். இப்போ எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு சும்மா டீ இருந்தால் போதும், 3 வேளைக்கு ஏதாவது 2 இட்லி இருந்தால் போதுங்கிற லெவலுக்கு நான் எளிமையானவன்றதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் கடான உட்காந்துருக்கேன். இன்னும் 10 பைசா அதில் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் சார், நிறைய பணம் வரும் சார் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேலே அந்த பணம் வந்து என்னை ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இது வந்து டீன்ஸுக்கு பிடிக்கும், இது பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வகை பண்ணுற ஒரு விஷயம் இல்லை இந்த படம். டெஃபினட்டாக தயவுசெய்து ஒரே ஒரு தடவை ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த படத்தை போய் பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா நான் வரவே மாட்டேன். ஆனால் என்னுடைய பசங்க 13 பேர் கில்லி மாதிரி. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.